அது இல்லை அது சொல்கிறேன் இதை வந்து ஆர்ப்பாட்டம் சொன்னால் அந்த எல்லைக்கு அங்கால இருந்து செய்யிட்டாங்கன்னு தான் சொல்கிறேன் உங்களுக்கு தான் நீட்டு கோர்ட்ஸில் சொன்னதான் முகத்துக்கு என்ன சரி இன்னைக்கு தான் வாங்கி உசாவையும் தானே அல்லாடிக்கு சட்ட நீதியாக நடவடிக்கை நீதிபதியின் ஓடுறது தான் உங்களுக்கு சொல்லிட்டு தங்கள் அத்தனை ஏட்டேன் க்ராஸ் ரோட்டுக்கு ஏட்டில் ஓன தரங்கெல்லாம் இல்லை நோ ப்ராப்ளம் ரோட் பிளக்கு உங்களாலேருந்து செய்யும் ஓகே என்ன என்ன செய்ய போகிறீங்க சரி சரி மற்றேன் நம்மளால நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக போன திங்கள்லேருந்து முயற்சி செஞ்சு கொண்டிருக்கோம் பிரசிடண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு அந்த டிசிசி மீட்டிங்கில் இன்வால்வ் ஆகிறதுக்கு நாங்கள் மினிமம் அது ஒரு குறிப்பிட்ட அளவு மீட் பண்ணணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு எங்களுக்கு இது வரைக்கும் பதில் கடிதம் எதுவுமே கிடைக்கல. சேம் அதே திங்கக்கிழமை கவர்னர் ஆஃபீஸ்கிட்டே நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணினாங்களா, அவங்களால இது முடியலாம் போயிட்டுது. அதே எம்பிபி ஆஃபீஸ்லேயும் ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க, முடியலை. இன்றைக்கு நாங்கள் நேற்று எங்களுக்கு கோர்ட்ஸில் முன்னிலைப்படுத்த சொல்லி கேட்டுருந்துச்சு முறைப்பாடு வந்த பிரகாரம். அதுன்ற அடிப்படையில் நாங்கள் நேற்று போய் கோர்ட்ஸில் போய் மீட் பண்ணினாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணினாங்க. எங்களுக்கு தீர்வு தந்தது உங்களோட சுதந்திரம். ரோட்டுக்கு அச்சுறுத்தல், பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடக்கூடாது, ரோட்டுக்கு சேதம் ஏற்படக்கூடாது, பொதுச்சொத்து சேதம் ஏற்படக்கூடாது, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்கள் செய்யணும் மட்டும் சொல்லியிருக்கு. அதை மதித்து நாங்கள் அங்காளி சைட் நின்ற நாங்கள் அது எங்களுக்கு சூட்டபிள் இல்லைன்றாக்காக இப்போதைக்கு இங்கே பூங்கா சைட் வந்து நாங்கள் அப்படி இருந்தும் கூட அதுலேருந்து எங்கள் பிள்ளைகள் நிறைய நின்றவே ஒரு பஸ்காரங்க கூட மறைக்க நிற்கிறாங்களில்ல, ஆட்டோக்காரங்களும் மறைக்க நிற்கிறாங்களில்ல. நாங்கள் இப்போவும் வீதி ரூல்ஸை மதித்து தான் ஹெல்மெட்டை போட்டு வச்சுக்கொண்டு நிறைய பேரை ஏற்றி பிக் பண்ணி அதுவும் 2 பேரை ஏற்றாமல் ஒரு ஆளை தனியாக ஏற்றி கொண்டு வந்து ரூல்ஸை மதித்து தான் நாங்கள் இப்போ வரைக்கும் நிற்கிறோம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து போலீஸ் அதிகாரியிலேருந்து ஜனாதிபதியின் செக்ரட்டரி வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று தந்திருக்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு 2 பேர் 3 பேர் போய் எங்களுடைய ப்ரொப்போசல் ரிக்வெஸ்ட்டை வந்து அந்த இடத்துல செயலாளர்கிட்ட கொடுக்குறதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து தரதுக்காக முன் வந்திருக்கணும். அதுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவித்து கொள்ளுகின்றோம், வாழ்த்துகின்றோம். ஆனால் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து திங்கக்கிழமை வருமென்னு சொன்னால் நாங்கள் இன்று வரைக்கும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கும் வேலை இல்லாமல் வந்து போராட வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு நாங்களும் நட்பு ரீதியாக தான் அணுகிறோம், பாதுகாப்பான முறையில் தான் அணுகிறோம். ஸோ எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் நாங்கள் 3 பேர் ரெண்டாலும் போய் உள்ள கதைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்களா. ஆனால் திடீரென்று இன்றைக்கு விடிய 7:30-8 மணிக்கு தான் இன்ஃபர்மேஷன் பெறுது உங்களை மீட் பண்ணுறதுக்கு 2 பேர் உள்ளே போகலாம்னு சொன்னால். நான் அதுக்கு முன்னுக்கே எங்களுடைய ஆக்கள் வந்துட்டாங்க. ஸோ எங்களால் என்ன முடிவு எடுக்கிறேன்னு தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆஸ் ஏ ஒரு மெம்பராக வந்து நாங்கள் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும் ட்ரை பண்ணியிருந்தேன் நாங்கள். பட் எங்களுக்கு சரியான அவரை ரீச் பண்ணலாம் போயிட்டுது, அர்ஜுனானை எங்களால் ரீச் பண்ணலாம் போயிட்டுது. ஸோ அவரோட கன்சிடர் பண்ணியிருந்தால் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு முடிவெடுத்திருக்க மாட்டோம். ஸோ இப்போ எங்களுக்காக ஒருத்தர் அங்கே குரல் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அந்த குரலுக்காக நாங்கள் வெளியில் காத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ சந்திக்க போகலையா? அப்போ நாங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தர்ற பட்சத்தில் நாங்கள் அதை ஜூஸ் பண்ணுவோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் ஜூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே.